அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் வரக்கூடிய அகல்யா. அகல்யா யாரு? அகல்யான்னு சொன்னால் தெரியாது. ராமர் பாதம் பட்டு விமோச்சனம் பெற்ற பெண் அகலிகை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பார்க்கடல் கடையும் பொழுது அமிர்தத்துடைய தோன்றியவங்க தான் இந்த அகல்யா. அகல்யா அப்படின்னா அழகின்மை சற்றும் இல்லாத பெண் அப்படின்னு அர்த்தம். அதாவது பேரழகின்னு அர்த்தம். தேவர்களும் இந்திரனும் இவளை திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பிரம்மர்கிட்டையும் போய் முறையிடுறாங்க. பிரம்மர் 2 நிபந்தனை விதிக்கிறார். ஒன்று, 2 தலை கொண்ட பசுவை வலம் வந்தால் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன். அப்படின்னா உலகத்தை வலம் வந்துட்டு வந்தால் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றார். உடனே இந்திரன் வந்து தன்னுடைய ஐராவத்தை எடுத்துகிட்டு பறக்கிறார். எல்லா வானவர்களும் தேவர்களும் பறக்கிறாங்க அவளை திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசையில், காதல் மிகுதியால். அப்போ நாரத முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, கௌதம மகரிஷி தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவ கௌதம மகரிஷிக்கு தான் சேவை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு காராம் பசு கொண்டு வந்து நிற்க வச்சு அவர் ஆசிரமத்து வாசலில் அந்த பசு வந்து குட்டி போட போகுது. அது குட்டி போடும் பொழுது அதோட தலை வெளிப்பக்கமாக தெரியுது, பசு கன்றோடைய தலை. அப்போ கௌதம முனிவரை சுற்றி வர சொல்கிறாரு. இதை போய் பிரம்மா கிட்டே சொல்கிறாரு. அதனால் பிரம்மா கௌதம முனிவருக்கு அகல்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. கல்யாணம் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. உலகத்தை சுற்றி வந்த இந்திரன் வந்து பொண்ணு கேட்கும்போது இல்லை அகலிகை திருமணம் ஆயிடுச்சுன்னு பொழுது அவர் அப்படியே வேகுண்டு எழறார். எப்படியாவது நம்ம அவளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவல் உருவத்தில் வந்து அப்படி கூவினோடனே கௌதம மகரிஷி விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீராடுறதுக்காக போகிறாரு நதிக்கு. இவர் கௌதம முனிவருடைய உருமாற்றத்தில் போய் அகல்யா கூட தன்னுடைய கணவர் தான் வந்திருக்கான்னு நினச்சி அவங்க உறவு கொண்டுக்கிறாங்க. அடுத்த நொடி இன்னும் விடியலைன்னு சொல்லி கௌதம முனிவர் வந்து ஆசிரமத்துக்கு வரும்பொழுது இந்திரனை பார்த்துடுறாரு. அவன் பூனை மாதிரி வெளியில் வரும்பொழுது 2 பேரையும் கண்டுபிடிச்சி சாபம் கொடுக்குறாரு. இப்போ சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அப்போ அகலிகைக்கு வந்து எப்போ நீ கற்பை இழந்தியோ உன்னால் உன்னோட கற்பை உறுதியாக பார்த்துக்க முடியும், நீ கல்லாக போ அப்படின்றார். இந்திரனை வந்து உன்னுடைய உடலில் எதற்காக நீ ஆசைப்பட்டு இப்படி ஒரு பெண்ணோட உறவு கொண்டாயோ அது உன் உடம்பெல்லாம் வரட்டும் பொழுது திரும்ப சாப மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் அவருக்கு வந்து 1000 கண்கள் உருவாகுது உடம்புல இந்திரனுக்கு. அகலிகைக்கு விமோச்சனை கேட்குறாங்க. நான் வந்து நீங்கள் நினச்சிதானே அவரோட உறவு கொண்டேன் அப்படின்னு. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு புனிதமான ஒரு மனிதனுடைய கால் பட்டும் நீ வந்து பெண்ணாக மாறுவேன். அதுதான் ராமபிரான். இந்திரனுக்கு தானுமலையான் கோயிலில் சுச்சிந்திரத்தில் சாப விமோச்சனம் கிடைக்குது. ஆக பெண்கள் தன்னுடைய கணவன் மேல் கொண்டிருக்கக்கூடிய கற்புடைய பயன் எவ்வளோ உறுதியானது, அது எவ்வளோ உறுதியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அகல்யா ஒரு சாட்சி. அவங்க உறுதியாக தான் இருந்தாங்க இறுதி வரைக்கும். நன்றி, வணக்கம்.